ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபை இரக்கங்களுக்காய் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கிருபைகளை தாங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்த சில முக்கியமான சத்தியங்களை உன் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாட்களிலே ஜெபம் மிக தேவையாக இருக்கிறது. தனிப்பட்ட ஜீவியத்திலும் சபையிலும், தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நமது சொந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் என்பது மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தை குறித்த சில முக்கியமான செய்தி நம்ம கேட்கணும். இந்த ஜெபத்தை குறித்த செய்தி உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதி உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்தில் அது குறித்து விவரமாக இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த பனிமுட்டுகளில் மிக முக்கியமான ஒன்று பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம். பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம் நமக்கு நல்லா தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் வெண்கல பலிபீடம் இருக்கிறது, வெண்கல தொட்டி இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்து மேசை இருக்கிறது, குத்துவடை இருக்கிறது, பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உடன்படிக்கப்பட்டு கேருபீன்கள் இருக்கிறது. இது ஆசரிப்பு கூடாரமும் அதில் இருக்கிற பனிமுட்டுகளும். இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த 3 பரிசுத்த பனிமுட்டுகளில் ஒன்று பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம். ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த தூபபீடத்தின் மேல் அவன் தூபமிட்டு அப்படி ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிக முக்கியமான ஒரு பிரமாணமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம் என்பது ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து ஜெப வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் என்பதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசி கேட்போம். யாத்ராகமம் 30 1 முதல் 4 வசனம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடு ஏகமுமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 10ஆம் வசனம் வரையிலும் பிறகு வாசித்து பாருங்கள். இந்த தூபபீடத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று, எதற்காக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட விவரம் அங்கே இருக்கிறது. இந்த தூபபீடத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பு ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட
தேவனுடைய வாசஸ்தலமாகும். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்தார்கள். சீனாய் தீபகற்பத்தின் தெற்கு பகுதிக்கு வந்த பொழுது கர்த்தர் அவர்கள் அங்கே நிறுத்திவிட்டார். கிட்டத்தட்ட அவர்கள் 1.5 வருஷம் அங்கே இருந்தார்கள். அந்த காலகட்டங்களிலே தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்றும் அதற்கான முறைமைகளையும் பிரமாணங்களையும் இன்னும் நமது ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் மோசேக்கு சொன்ன இடம் அந்த இடம்தான். ஆசரிப்பு கூடாரம் மற்றும் பிரமாணங்களை மோசேக்கு கொடுத்த இடம் அது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தமது ஜனத்தோடு வந்து வாசம் பண்ண விரும்பினார். என்ன ஆச்சரியமான ஒன்று! அண்ட சராசரத்தை உண்டு பண்ணின ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்பினார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு எத்தனை பெரிய ஒரு சலாக்கியமாக இருக்கும் பாருங்க. எதுக்கு வாசம் பண்ண விரும்பினார்னா, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதற்காகத்தான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினாருங்க. அதற்காகத்தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும்படி கர்த்தர் சொன்னார். யாத்திராகமம் 25 அதிகாரம் 8-9 வருஷம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். யாத்திரம் 25:8-9. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்படி இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் வாசம் பண்ண விரும்பி ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படி மோசேக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதன்படி மோசே செய்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் 2. ஒன்று, ஆண்டவர் தமது ஜனத்தின் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். இன்னொன்று, அவருடைய ஊழியக்காரர்கள் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். இப்படி ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவதும் அவருக்கு ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதுமாக இந்த 2 மிக முக்கியமான நோக்கத்தினால தாங்க ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆகவே தான் வாசஸ்தலத்தை எனக்கு உண்டு பண்ணு அப்படின்னு சொன்னார். வாசி கேட்டு நம்ம இன்னும் சொல்ல போனால் இந்த யாத்திராகமம் 25 அதிகாரம் முதல் 40 வாசி பார்த்தீங்கன்னா அங்கே 2 விஷயம் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவது. 2வது, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவது. இந்த 2 மிக முக்கியமான கருப்பொருள் அங்கே இருக்குதுங்க. 2 முக்கியமான கருப்பொருள் தீம் அங்கே இருக்கிறது பாருங்க. ஆகவே தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த சொல்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆதியாகம புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவன் தமது ஜனத்தோடு நடந்தார் என்பது தான் ஆதியாகம புஸ்தகம் முழுவதும் காணப்படுகிறது. கவனிக்கணுங்க நல்லா. தேவன் தமது ஜனத்தோடு நடந்த விவரங்க. குறிப்பா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு அவர் அங்கே நடந்தார் ஏதேன் தோட்டத்தில். நீங்கள் 3:8 கொஞ்சம் வாசி. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்றால் ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நடந்தார். அப்படி 5ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்க. ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்றால் தேவன் ஏனோக்கோடு நடந்தார். 6ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்தார் என்றால் தேவன் நோவாவோடு சஞ்சரித்திருக்கிறார். முற்பிதாக்கள்லாம் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனோடு நடந்தார்கள். தேவன் அவர்களோடு நடந்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். இன்னும் நீங்க 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 48, 15 முற்பிதாக்களோடு தேவன் நடந்தார். அதுதாங்க ஆதியாகம புஸ்தகம். யாத்திராம் புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே நடந்தார் தமது ஜனத்தோடு. யாத்திராம் புஸ்தகம் தேவன் தமது ஜனத்தோட கூட இருந்து வாசம் பண்ணினார். என்ன ஆச்சரியமான தெய்வம்! அவருக்கு விருப்பம் தமது ஜனத்தோடு தங்கி அவர்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்னா எத்தனை ஆச்சரியமான தெய்வம்! அவர் உண்டு பண்ணி சிருஷ்டிகளோடு இருப்பதை எப்படி விரும்பினார் பாருங்க.
இதை கேட்குற உண்மையான கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கும் ஏதோ அது பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி நினைக்கக்கூடாதுங்க. நம்ம புதிய ஏற்பாடு சில வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு அப்படி அவர்களோடு வாசம் பண்ணி இன்றைக்கு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார், பாளையத்துக்குள்ளே உலாவினார். இன்றைக்கு நம்மையே ஆலயமாய் மாற்றி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் ஆச்சரியம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீங்களே அந்த ஆலயம் என்று அப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அப்ப நம்மையே ஆலயமாக்கி நமக்குள்ளே வாசம் பண்றாருன்னா எத்தனை பாக்கியம்! பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு காட்டிலும் மேலான சிலாக்கியம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு இருக்கின்றா. ஓ, நமது சிலாக்கியங்கள் ஆச்சரியமானது. சில வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6:16. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. என்ன ஆச்சரியமான தெய்வம்! நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நாம் எத்தனை சிலாக்கியமுள்ளா இருக்கணுங்க. இன்னும் கூட நான் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, அது கூட வாசிக்கலாமே. 21 வெளிப்படுத்தல் 3வது வசனம். மனுஷருக்குள்ளே வாசம் சொன்னா அங்கேயும் பாருங்க, அவர் விரும்புகிறாரா. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். பார்த்தீங்களா? அவருக்கு எப்பவுமே ஆசை தமது ஜனத்தோடு வாசம் பண்ணுவது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரலும் பாருங்களேன். என்றால் ஒன்று, நமது தேவன் அத்தனை இரக்கமுள்ள அன்பான தெய்வம். இன்னொன்று, அப்படிப்பட்ட அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் நாம் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுக்காக நம்ம துதிக்கணும். ஆகவே இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் இன்றைக்கு நாம் இப்படி கண்கூடாய் காண முடியாமல் போனாலும் அதரிசனமான தெய்வத்தை ஆவியோடும் உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 23-24 ஆண்டவர் சொன்னார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வது ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஆவிக்குரிய பிரகாரமாக ஸ்தோத்திரம், நம் ஆண்டவரை எப்பொழுதும் தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது இந்த ஆசரிப்பு கூடாது குறித்து ஒரு சுருக்கம். இப்போ இந்த நாளிலே செபத்தை குறித்து பார்க்க போகிறோன்னு சொன்னேன். அதுக்கு தூபபீடத்தை நாம் இன்றைக்கு அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம். தூபபீடம் என்றால் ஜெப வாழ்க்கை என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆக நமது ஜெப வாழ்க்கை கட்டப்படணுங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஜெபத்தினாலே என்று வேறு எந்த விதத்திலும் தேவனிடத்தது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம. ஆகவே ஜெபிக்கிறவர்களைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபிக்கும்படி சொன்னார், அவரே ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் செவிகள் அதை கேட்பதற்கு திறந்திருக்கிறது என்றால் ஜெபிக்கணுங்க. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இது ஏன் தடையா நிற்கிறது? அநேகர் எவ்வளோ உழைக்கிறார்கள், சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், ஆனால் அனுபவிக்க முடியல. கொத்தலான பையில பொழுது போல் இருக்கிறது. மட்டுமல்ல, கை கேட்டு இந்த வாய் கேட்டலன்னு அநேகர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் அந்த அவல நிலைமை என்று சொன்னால் ஜெபக்குறைவு, ஜெபம் இல்லைன்னு அர்த்தங்க. ஆகவே இது கேட்கிறவங்க எல்லா தடைகளை உடைக்கும்படி செபிக்க இன்றைக்கு முழங்கால் படியிட உங்களை தீர்மானிக்கணுங்க. ஜெபத்துக்கு மறுபடியும் துவங்குங்கள். ஸ்தோத்திரம், தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடையில்லாமல் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்தில் ஜெபித்த அநேக தேவ மனிதர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுங்க. ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாருங்க, கிரிசோஸ்தம் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்றாருன்னா, ஜெபமே அக்கினி குமரலை அடக்கியது, சிங்கத்தின் சீற்றத்தை சிதறடித்தது, குழப்பங்களை குலைத்தது, சாத்தானின் சதியை சளைக்க வைத்தது, பாழாகும் பட்டணங்களை பாதுகாத்தது ஜெபம் அப்படின்னு
கிரிசஸ்தம் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார். பார்த்தீங்களா? இப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியம் நமக்கு. இதை கேட்குறவங்க ஆகவே மன்றாடி ஜெபிங்க, உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஜெபத்தை கேட்பார், தடைகளை உடைப்பார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரிங்க, இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம், அதில் வந்து ஜெபத்துக்குரிய 3 குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பு, இந்த தூபபீடத்தின் அமைப்பு. இந்த தூபபீடத்தின் அமைப்பு. இப்போ யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1 வசனம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. நான் ஆரம்பத்தில் அறிமுகத்தை சொன்னது போல, ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் 3 முக்கியமான பரிசுத்த பனிமுட்டுகள். ஒன்று சமூகத்து மேசை, இன்னொன்று குத்துவிளக்கு, மூன்றாவது இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம். இது செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் கட்டளை போட்டான்னு பார்க்குறான். இன்னும் கூட நீங்கள் 30ஆம் அதிகாரத்து யாத்திராத்தில் 6 முதல் 9 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 முதல் 9 வசனம். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பானபலியையும் ஊற்றவும் வேண்டாம் என்று இந்த தூபபீடத்தை செய்து எப்படி தூபமிட வேண்டும் என்று மோசேக்கு சொன்னாருங்க. இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடங்கிறது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது. நல்லா கவனிக்கணுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களிலும் ஆழமான அர்த்தங்கள் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிரதானமான ஒன்று தாங்க ஆசரிப்பு கூடாரமும் அதில் இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுகளும். கவனிக்கணும். வெண்கல பலிபீடமாகட்டும், வெண்கல தொட்டியாகட்டும், சமூகத்து மேசை, குத்து விளக்கு, தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, எல்லாமே இன்னும் திரைச்சேலைகள், இது சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குதுன்னா ஆச்சரியமானதுங்க அது. ஆகவே தான் அந்த பழைய ஏற்பாடாக இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம கவனமாக தியானம் பண்ணணுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமாக சொல்லப்பட்டது எபிரேய நிருபத்தில். அதை குறித்து அந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் விவரமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தூபபீடங்கிறது சீத்தி மரத்தினால் செய்யணும்னு சொல்கிறாருங்க. மட்டுமல்ல, 3 அடி உயரம், 1.5 அடி அகலம் கொண்டது. 3 அடி உயரமும் 1 அடி அகலம் கொண்ட ஒன்று. இதை சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மோசே செய்தார். இது ஏன் கொஞ்சம் அழுத்தமாக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா பனிமுட்டுகளும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்துடைய ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்றால், இந்த தூபப்படங்கிறது மரத்தினால் செய்து பசும் பொன்னினால் மூடப்பட்டு என்று சொன்னால், மரம் என்பது இயேசு கிறிஸ்துடைய இந்த உலகத்துக்கு வந்தாரே அந்த மனிதத்துவத்தை குறிக்கிறது, மனிதனாக உலகத்துக்கு வந்ததை குறிக்கிறது. இந்த பசும்பொன் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை, தெய்வீகத்தை குறிக்கிறது. என்று இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் மனிதத்துவத்தையும் குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த தூபப்படம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இப்படி எல்லா விதங்களிலும் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாங்க. நம்ம அதில் என்றால் இந்த ஆசரிப்பு கூட பனிமுட்டுகளும் நம்ம தியானம் பண்ணுறது எவ்வளோ நல்லதுங்க நமக்கு. ஸ்தோத்திரம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தையும் ஆக இந்த மனிதத்துவத்தையும் குறிப்பிடுவதாக இது இருக்கிறது. இன்னொரு விஷயங்க, காலையும் மாலையும் இதன் மேல் தூபம் விட வேண்டிய ஆசாரியர் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 30ஆம் அதிகாரம் 7 கூட வாசிங்களேன். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். தவறாமல் தினமும் காலை மாலை தூபமிட வேண்டும் என்று சொன்னால், தூபம் ஜெபத்தை குறிக்கிறது. அதை போல காலை மாலையும் தூபம் விட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளை துவக்குவது ஜெபமாக இருக்க வேண்டும்.
அந்த நாளை முடிப்பதும் ஜெபமாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அதிகாலை ஜெபத்தையும் அந்த நாளிலே இரவு நேரத்திலே ஜெபத்தோடு அந்த நாளை முடிப்பதை குறித்து இரவு ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. என்றால் இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகள் ஜெபம் எவ்வளோ முக்கியம் நமக்கு. ஜெபித்தா ஜெபிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இன்று இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு, ஜெபத்தை மறந்து போனவர்கள் உண்டு, ஜெபத்தை அலட்சியமானவர்கள் உண்டு. கவனிக்கணுங்க. இன்னைக்கு ஏன் பரிசுத்தமாக வாழ முடியல என்று சொன்னால், ஜான் வெஸ்லி இப்படி சொன்னாருங்க, நமது பரிசுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடை ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது. ஜான் வெஸ்லி சொன்ன அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஜான் வெஸ்லி மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான், தேவ மனிதர், ஜெப வீரருங்க. அவர் சொல்றாருங்க, நமது பரிசுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடை ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது. இது கேட்குறவங்க ஏன் பரிசுத்தம் வாழ முடியல? ஒரு காலத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து இன்னைக்கு பரிசுத்தம் வாழ முடியல, திண்டாடுகிறார்கள். அநேகர் பரிசுத்தமாக வாழ முடியாத முடிவுக்கே வந்து விட்டது போல் தெரிவிக்க சொல்ற வாழ்க்கை பார்த்தா, ஒரு காலத்தில் பரிசுத்தமாக இருந்தவர்கள். இதை கேட்குறவங்க வாலிப பிள்ளைகளோ யாராக இருக்கட்டுங்க, ஏன் பரிசுத்தம் வாழ முடியல? ஏன் பரிசுத்தம் கெட்டு போய் விட்டது? ஏன் இப்படி ஒரு நாள் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஜெபக்குறைவு, ஜெபிக்கிறது இல்லை, ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது. அதாங்க ஜான் வெஸ்லி சொல்லியிருக்கிறார். இப்போ காலையும் மாலையும் வந்து தூபம் விடணும்னா ஒவ்வொரு நாளும் நாளை தோக்கிறது ஜெபமாக இருக்கணுங்க, முடிக்கிறது ஜெபமாக இருக்குங்க. கவனிக்கணுங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த தூபபீடம் எங்க அமைந்திருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தூபபீடத்தின் அமைப்பு தான் ரொம்ப முக்கியங்க. அதான் ஆரம்பத்து தலைப்பு போட்டேன், தூபபீடத்தின் அமைப்பு, த பொசிஷன் ஆஃப் த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அந்த பொசிஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த 30ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும், சாட்சி பெட்டிக்கு என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும், நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். எங்க வைக்கணுமா? இத பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்து மேசை, குத்துவிளக்கு இருக்குன்னு பார்க்குறோம். கிழக்கு பகுதியில் தாங்க ஆசீர் கூடாரத்தினுடைய வாசல் இருக்கிறது. அப்படியே உள்ள வந்தா பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் மேற்கு பகுதியிலே தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேற்கு பகுதி மகா பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி, அது மேல் கிருபாசனம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் இடையே திரைச்சீலை இருக்கிறது. இப்படி அந்த திரைச்சீலைக்கு முன்பாக மேற்கு பகுதியில், பரிசுத்த ஸ்தலத்து மேற்கு பகுதியில் திரைச்சீலைக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்துக்கு முன்பு, சற்று முன்பு அதை நீ வைக்க வேண்டும் அப்படின்றார். என்றால் தூபபீடத்தை கடந்து தான் ஒரு ஆசாரியன் அப்படி கிருபாசனத்தண்டைக்கும் மகா பரிசுத்த உடன்படி படி உள்ள போகணும். தேவனுக்கு தூபம் காட்டணும், அவர் பேசுறதை கேட்கணுங்க வருஷத்துக்கு ஒரு முறை. என்றால் தூபபீடத்தை தாண்டி தாங்க அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு போகணும், உள்ள போகணுங்க. மகா பரிசுத்தலத்துக்கு பிரவேசிக்கன்னு சொன்னால், தூபபீடம் ஜெபம் என்று சொன்னால், ஜெபம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, ஜெபம் இல்லாமல் தேவனை நெருங்க முடியாது, ஜெபம் இல்லாமல் தேவனோடு பேச முடியாது, ஜெபம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் தூபபீடத்தை கடந்து தான் போகணும்னா ஜெபத்தினால் தான் தேவனை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான சத்தியம் அங்க இருக்குதுங்க. ஜெபம் இல்லாமல் தேவனை நெருங்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. என்றால் ஜெபம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே தான் சொன்னேன், தூபபீடங்கிறது ஜெபம். இப்போ வாசிங்க 141ஆம் சங்கீதம் 2வது வசனம். 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. பார்த்தீங்களா?
என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது என்றால், தூபம் இடுவது என்பது ஜெபத்தை குறிக்கிறது. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க, அங்க பாருங்க, எப்படி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 வெளிப்படுத்த. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த, பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு, பாத்தீங்களா, பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூபகலசம் என்றால் நம்ம பண்ற ஜெபம் எல்லாம் தூபகலசத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது என்றால், தூபம் தூபகலசம் என்பது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்குது. பாத்தீங்களா, நீ அப்படியே 8ஆம் அதிகாரம் 3-4 கூட பார்க்கறது குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்துல, ஆசாரியன் தேவாலயத்தில் எப்பொழுதெல்லாம் தூபம் விட்டானோ அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஜெபத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். தூபத்துக்கு ஜெபத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. தூபம்ங்கிறது ஜெபத்துக்கு அடையாளம். ஆசாரியன் தூபம் விடும் பொழுதெல்லாம் தேவாலயத்தில் ஜனங்கள் ஜெபத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் லூக்கா 1:8 முதல் 10 வருஷம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். உள்ளே தூபம் விட்டு கொண்டிருந்தான், வெளியே ஜனங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாத்தீங்களா, அப்படி தேவனை நெருங்குவதற்கு ஜெபம். ஆகவேதான் தூபபீடம் என்பது ஜெபத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, என்றால் நமது வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த 3 பனிமுட்டுகள் சொன்னேன் நான். சமூகத்து மேசையும் குத்து விளக்கும், 3வது தூபபீடம். இந்த 3 பரிசுத்த பனிமுட்டுகளிலே இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம் மட்டும்தாங்க உயரமானது. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உயரமானது இதுதாங்க, தூபபீடம் தான். 3 அடி உயரம்னு பார்த்தோம் நம்ம, 1 அடி அகலம் 3 அடி உயரம்னு பார்த்தோம். இதுதான் உயரமானது என்றால் என்ன அர்த்தம்? தூபபீடம் ஜெபம்னு பார்த்தோம், இதுதான் உயரம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஜெபம். என்ன படித்தவங்களோ படிக்காதவங்களோ ஐஸ்வர்யவானோ ஏழையோ யாரோ எவரங்க ஆவிக்கிற பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிற நமது வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது ஜெபம். மனம் அல்ல, வசதி வாய்ப்புகள் அல்ல, உலகம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல. நமது வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் எதுவா இருக்கட்டும், நமது வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்தில, உயர்ந்த நிலையில, உன்னதமான நிலையில் இருக்க வேண்டிய ஒன்று ஜெபம். ஹல்லேலூயா. அதை குறிக்கிறதுங்க. என்றால் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு அர்த்தங்க. எதை செய்தாலும் சரி, எங்க போனாலும் வந்தாலும் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு அருமையான திருஷ்டாந்தங்க. அவர் ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார் இயேசு. நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரத்தில் நிறுத்திடுறோம் ஜெபத்தை நம்ம. ஆனால் அருள்நாதர் இயேசு ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 1:35 சொல்லுகிறது, அவர் அதிக இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போனார். பார்க்கிறோன்னா அதிகாலையில் ஜெபித்தார். லூக்கா 6:12 வாசித்து பாருங்க, ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். லூக்கா சுவிசேஷம் 9:18, யோவான் 6:15 எல்லாம் வாசித்து பாருங்க. ஜெபித்தார் இயேசு. அற்புதத்தை செய்வதற்கு முன்பு ஜெபித்தார் இயேசு. ஞானஸ்தானம் பெற்று முதல் வேலை ஜெபம் பண்ணினார். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணினார். தனது ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஜெபத்திலே தொடங்கினார் இயேசு. மட்டுமல்ல,
கெத்செமனே தோட்டத்தில் ஊழியத்தின் கடைசி நாட்களே கெத்செமனே தோட்டத்தில் மன்றாடி ஜெபித்தார் இயேசு. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணினார் என்று எபிரெயர் 5:7 வாசிக்கிறோமே. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு ஜெபம் பண்ணினார்னா எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தைங்க அது. பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, சிலுவைக்கு போனார். சிலுவையிலே ஆரம்பம் ஜெபம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆரம்பம் ஜெபம், முடிவும் ஜெபம். பிதாவே என் ஆவி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபத்திலே முடித்தார் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவது ஜெபம் என்றால் அவர் வாழ்க்கையிலே முழுவது உயர்ந்த இடத்துல ஜெபம் இருந்தது. ஜெபித்தார், ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபத்தை கேட்பான்னு சொன்னாருங்க இயேசு. பார்த்தீங்களா? என்ன கேட்கிறவங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக வாழ்க்கையில் மாறட்டும். எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபங்கள் கேட்டு தடைகளை உடைப்பார், தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் ஜெப வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு பக்தன் இருந்தார், ஹென்றி மார்ட்டின் அவர் பேருங்க, ஹென்றி மார்ட்டின். அவர் சொல்றார் இப்படி: எனது செத்த நிலைக்கு என் ஜெப குறைவும் என் தியான குறைவுமே காரணம். பார்த்தீங்களா? என் செத்த நிலைமைக்கு என் ஜெப குறைவு தான் காரணம், என் வேத தியான குறைவு தான் காரணம் என்றால் ஆவிக்கிற வாழ்க்கை இன்னைக்கு செத்து போயிருக்குதா? அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்குதா? காரணம் ஜெபம் இல்லை. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடி ஜெபத்துக்கு திரும்புங்கள், முழங்காலுக்கு திரும்புங்கள். மூளையினால் முடியாதது முழங்காலில் முடியும் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னது போல எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூபபீடத்தின் அமைப்பு. சரி, இரண்டாவது தூபபீடமும் பரிந்து பேசலும். தூபபீடமும் பரிந்து பேசுதலும். எபிரெயர் 7:25. எபிரெயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எப்பொழுது அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி என்றால் எப்பொழுதும் இயேசு பிதாவின் வலதுபார்சி வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அடையாளம் தாங்க இந்த தூபபீடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அப்படியே 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திரை 38வது வசனம். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. தலைமுறை தோறும் காலையும் மாலையும் காலையும் மாலையும் தலைமுறை தோறும் தொடர்ந்து தூபபீடத்தில் தூபமிடப்பட வேண்டும். தூபமிடத்தில் நெருப்பு இருக்கணும், கரி நெருப்பு இருக்கணும், அதில் தூபம் போட வேண்டும். இது தொடர்ந்து இருக்கணுங்க. தூபபீடத்தில் தொடர்ந்து நடக்கிற வேலை இது, தூபமிடுவது என்பது. என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலதுபார்சி வீற்றிருந்து அவர் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அந்த பரிந்து பேசி ஜெபத்தை குறிக்கிற அற்புதமான ஒன்று தாங்க இந்த தூபபீடம். ஆகவே ஆரம்பத்தில் சொன்ன இவைகள் எல்லாம் அந்த பனிமுட்டுகளாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, அடையாளம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரெயர் 9:24. 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறார். பரிசுத்த பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் தான்
நமக்கு பெரிய பாதுகாப்புங்க. இந்த உலகத்தில் கத்திரி பிள்ளைகளே, விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், பில்லிசூனி கட்டுகள், மந்திரவாதம், இப்படி தேவ பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஆபத்துகள், சோதனைகள் தொடர்ந்து இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக பிதாவினிடத்தில் நமது இரட்சகர் இயேசு, நமக்காக மரித்த நமது இரட்சகர் இயேசு, அவர் பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் பாதுகாப்பா இருக்கிறோம் என்றால் எத்தனை பெரிய ஒரு ரகசியங்க இது. அப்படி என்றால் நீங்களும் நானும் எத்தனை ஒரு பெரிய பாதுகாப்புக்குரியவர்கள். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, கொள்ளை நோயை குறித்தோ, மனிதர்களை குறித்தோ, சாசின் போராட்டங்களை குறித்தோ, அது எதிர் ஆபத்து விபத்தை குறித்தோ, எதை குறிச்சுங்க பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுறார், இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசக்கூடிய இரட்சகர் கிறிஸ்து பிதாவின் வலதுபார்சில் இருந்து அவர் எப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் பயப்படாதிருங்கள். ஆண்டவரின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சொன்னார். அப்பன் இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 10:30 வாசிக்கிறோம். உங்கள் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகளில் ஒன்றாக சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அநேக அடைக்கலாம் குறிப்பார், நீங்கள் விசேஷமானவர்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பரிந்து பேசும் இரட்சகர் இயேசு நமக்கு இருக்கிறார். ஆகவே தான் நம்ம பாதுகாப்பாக அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். அப்போ யோவான் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, ரொம்ப முக்கியம் நமக்கு. 1 யோவான் 2:1 வாசிங்களே. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, இங்கேயும் பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க சொல்றதை நம்ம பார்க்கறோங்க. ரோமர் 8:34 இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதுனால பவுலோடு கூட சேர்ந்து நாம அப்படி சொல்லலாங்க. என்ன சொல்லலாம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே, எனக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு பிதாவின் வலது பார்சல் இருக்கிறார். ஆகவே என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று தைரியமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் இயேசு நமக்கு பரிந்து பேசி ஜெபத்தின் மூலம் அவர் கொடுக்கிறார் என்றார் நாம் எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்துக்குரிய மக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரி என்ன பண்ணணும்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பு திரைக்கு முன்பாக நின்று தாங்க தூபமிடணும். வருஷத்துக்கு ஒரு விசை பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ள பிரவேசிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. மற்றபடி அந்த திரைக்கு வெளியே நின்று தாங்க தூபம் ஓடணும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், நம்ம திரைக்கு வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதும் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் எப்பொழுதும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் நெருங்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் இயேசுவே என்று சொன்னார், இதோ இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எத்தனை பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எவ்வளோ மகா மேன்மையானதுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நாம் இப்போ திரைக்கு வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே பிரவேசித்து சோத்திர அவரோடு உறவாடக்கூடிய சாக்கியத்துக்கு ஒருத்த கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் மத்திய 27:51 நம்ம பார்க்கிறோம், இயேசு மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆக கிழிந்தது என்று மத்திய 27:51 பார்க்கிறோம். இது ஆவிக்கிற அர்த்தம்லாம் இதுதாங்க. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் திரைக்கு வெளியே தான் நிற்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போகலாம். ஆனால் நீங்களும் நான் வெளியே அல்ல, எப்பொழுதும் நாம் கிருபாசனத்தண்டை கிட்டி சேரக்கூடிய சிலாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
இப்போ வாசிங்க எபிரேயர் 4:16. அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்துரு. ஆக ஜெபியுங்கள், பரலோகத்து கதவை தட்டுங்கள், கூப்பிடுங்கள். ஜெபிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கேட்பான்னு சொல்லிக்கிறாரு. ஜெபிங்க, ஜெபிங்க, எதுவாக இருக்கட்டும். எவ்வளோ பெரிய உரிமையை ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் நம்ம இப்படி நம்ம ஜெபிக்கலாங்க. சரி, இந்த தூபமிடத்தில் தூபமிட வேண்டிய அந்த நெருப்பு அதில் தான் தூபத்தை போடணும். இந்த நெருப்பை எங்கேருந்து எடுக்கணும்னா கண்ட இடத்துல எடுக்கக்கூடாதுங்க. அப்படி எடுத்து தூபமிட்டு தான் நாதாபும் அபியும் செத்தார்கள் அப்படின்னு லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம ஆசாரி குமாரர்கள் அவர்கள் நெருப்பை தகன பலிபீடத்துல எடுக்கல, அவர்கள் பாளையத்தில் எங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் அந்நிய அக்னின்னு சொல்றோம். அதை போட்டு தூபமிட்டார்கள், அங்கே செத்தார்கள் என்றால் கவனிக்கணுங்க. ஜப வாழ்க்கைங்கிறது வாழ்வாசாவா பிரச்சனைங்க. ஏனோ தானே ஜபம் பண்றது, நிர்விசாரமா இருக்கிறது கவனிக்கணும். எவ்வளோ வேதத்தில் எவ்வளோ ஆழமா சொல்லப்பட்டுக்கு பாருங்க. ஏன் சொல்லப்பட்டுக்குன்னா ஜப விஷயம் வாழ்வாசாவா பிரச்சனைங்க நமக்கு. எப்படி அது என்ன அர்த்தம்? வாழ்வாசாவான்னு கேட்டா அப்படி நம்ம மன்றாடி ஜெபிக்கணும்னு அர்த்தங்க. குறிப்பா தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இதுக்கு சிறந்த உதாரணம். தானியேல் 6:10 வாசிங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ராஜ கட்டளை. மனிதனையோ தேவனையோ வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படி ராஜ கட்டளை போட்டிருக்காரு. ஆனால் கட்டளை மீறினால் உயிர் போயிடும், நல்லா தெரியும். சிங்ககேவி போன உயிர் போயிடும் தெரிந்தும் ஜெபித்தார் என்றால் தன் ஜீவனை அவர் பணயம் வைத்தார். ஜபத்தில் என் உயிரே போனாலும் சரி நான் ஜெபிப்பேன். அப்படிப்பட்ட பக்தர்களை கத்த கைவிடல. பார்த்தீங்களா? அப்படி கத்திரி பிள்ளைகளே ஜெபத்தில் மன்றாடணுங்க. நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டின் ஆவியை நம்ம பெறணும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி மன்றாட்டின் ஆவி பெற்று மன்றாடி ஜெபிக்கணுங்க. நம்ம நான் சொல்ல வந்த காரணம் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, ஏனோ தானே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேங்க. இன்றைக்கு சில பிரச்சனை கொடுக்கலாம், நீங்கள் போராட்டத்து இருக்கலாம், எதிரிகள் வந்திருக்கலாம், சூழ்ந்திருக்கலாம், எப்பக்கம் நெருக்கமாக இருக்கலாம். மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரே இறங்கும் இறங்கும் என்று சொல்லி மன்றாடி ஜெபித்தால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், ரட்சிக்கப்பட்ட ஜெபம் வல்லமையானது சொன்னேன். இந்த வெண்கல தகன பலிபீடத்துக்கு பார்த்தீங்களா, பிரகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. தியானிக்கிற தூபபீடங்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. என்று சொன்னால் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலதுபார்சிலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், அதான் தூபபீடம் பார்க்கிறோம் என்று சொன்னார். தகன பலிபீடம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், தூபம் என்பது இயேசுக்கு உயிர்த்தெழுதல் ஜெபம் என்றால் தகன பலிபீடத்தை தாண்டி தாங்க தூபபீடத்துக்கு வரணும் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ஜெபத்தை கேட்பாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, கேட்குறவங்க ரட்சிக்கப்பட்ட தேவஜனம், உங்கள் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுங்க. ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே உங்களுக்கு ஒப்பானவன் யார் இல்லைங்களா என்று ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். அப்புறம் அந்த நெருப்பும் தூபமும், தூபம்னாக்க நெருப்போடு தான் கலக்குது, நெருப்பும் தூபம் என்று சொன்னால் இது பரிசுத்த ஆவி குறிக்கிறது. நெருப்புங்கிறது பரிசுத்த ஆவி குறிக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு ஜெபத்துக்கு என்ன சம்பந்தம்னா எந்த சமயத்திலும் ஆவினால விண்ணப்பம் பண்ணி, எபேசியர் 6:18 வாசிக்கிறோமே, எந்த சமயத்தில் ஆவினால ஜெபம் பண்ணிங்கிறதுக்கு அடையாளம் தாங்க நெருப்பும் தூபமும். வாசிக்க பார்க்கலாம் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆவியினால ஜெபம் பண்ணி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்று அந்த ஆவியினாலே செய்கிற ஜெபம்
பரிசுத்தாவின் பலத்தினால் செய்கிற ஜெபம். அதுக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது, அத்தனை வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். சீஷர்கள் பரிசுத்தாவை பெறுவதற்கு முன்பு ஜெபித்தார்கள். ஆனால் பரிசுத்தாவை பெற்ற பிறகு ஜெபித்த ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை இருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை ஜெபித்தார்கள், முழங்கால் ஊன்றி. அந்த இடத்தை தேவன் அசைத்தார், ராஜ்யங்களை அசைத்தார், தேசங்களை அசைத்தார், ரட்சிக்கப்படாத மக்கள் இருதயத்தை அசைத்தார். சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். 3000 5000 ரட்சிக்கப்பட்டு ஞானம் பெற்றார்கள். எப்படி நடந்தது? ஆவியினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஜெபித்த ஜெபம். ஆகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் பரிசுத்தாவின் பலத்தினால் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அத்தனை வல்லமை இருக்கிறது. ஆகவே எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணிங்கிறது வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். எல்லா தடைகளை உடைப்பார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார், அக்னியை அவிழ்த்து போடுவார், தடைகளை உடைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா சகல தடைகளை கர்த்தர் உடைப்பார், உங்கள் ஆவினாலே ஜெபிக்கிற ஜெபத்தினால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்போ தூப இடத்துல எவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னொன்றுங்க, இந்த தூபம் விடுறதுக்கு ஆசாரியன் போகும் பொழுது அவன் ஏனோ தானு போகக்கூடாதுங்க, உள்ள கவனிக்கணுங்க. அவசரப்படக்கூடாது, அவசர கதியிலே போய் அவன் தூபம் விடக்கூடாது. தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிரமாணத்தை சுத்திகரித்து கொண்டு தகன பலிபீடத்துக்கு போய் பலி செலுத்தி இரத்தத்தினால அந்த சுத்திகரிப்பு பிரமாணங்களை செய்துவிட்டு வெண்கல தொட்டியில் கழுவி சுத்திகரித்து கொண்டு பிறகுதாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அவன் தூபம் விட வேண்டும். அக்கினியை தகன பலிபீடத்தில் எடுத்து கொண்டு வந்து இத்தனை ப்ரொசீஜர் இருக்குதுங்க. என்றால் அவசர கதியில ஆசாரியன் தூபம் விட்டா அங்கே சாவான், அப்படிதான் சொல்லிருக்கு. என்றால் ஜபத்தை குறித்த விஷயத்துல தேவ ஜனங்கள் அலப்பக்கூடாதுங்க. ஆண்டவரே சொல்லிருக்காரு இல்லையா, நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, வீண் வார்த்தைகளினால அஞ்ஞானிகள் போல அலப்பாதருங்க, நிர்விசாரமா இருக்காதீங்கன்னு அர்த்தங்க. ஜபத்துல நிர்விசாரம் வேண்டாம், கருத்தா ஜபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜபம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவருடைய சிந்தையை அறிந்து தேவ சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க என்று அர்த்தங்க அது. ஆகவே கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்து கருத்தா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சோத்திர அப்பொழுது அவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசாரியன் எப்பொழுதும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறதாக அவன் அந்த நினைப்பில் இருக்கணும். அவன் நாம் கர்த்தருடைய சன்னிதானம் இருக்கிறோம். அதே போல் தேவ பிள்ளைகள் ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் நம்மை பார்க்கிறார், தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்ற நினைப்போடு பயபக்தியோடு நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கூட 3ஆவது குறிப்பு பார்க்கணும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம், அதன் மேல் பான பலியையும் ஊற்ற வேண்டாம். வேற எந்த பலியும் படைக்க கூடாது, வேற எந்த தூபம் கூடாது. என்ன சொல்லிக்கிறாரோ அதன் அடிப்படையிலே தான், அந்த விதத்திலே தான் தூப வர்க்கம் இட வேண்டும். மாற்றி எதையுமே செய்யக்கூடாதுங்க. என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு? நமது ஜபங்கள் சுத்தமா இருக்கணும்னு அர்த்தங்க. துப்புரவானதா இருக்க வேண்டும் என்றால் சுத்தமா இருக்கணும் ஜபங்கள். இப்படிங்க ஜபம் சுத்தமா இருக்கிறது? சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன்னா என் விண்ணப்பத்துக்கு தேவன் செவிகொடார். அப்போ விண்ணப்பத்தில் அக்கிரமம் சேர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். அநியாயங்கள் அக்கிரமங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் இருக்கும் பொழுது ஜபம் கேட்கப்படாது. அதான் யாக்கோபு 4:1-4 நீங்கள் தகாத விதமாக வேண்டுதல் செய்கிறபடினாலே உங்களுக்கு இச்சிக்கிறது இல்லை, உங்கள் ஜபம் கேட்கப்படுறதில்லை. சோத்திரம். ஆகவே ஆவியிலும் மாம்சத்தில் உண்டான அசுசி நீங்க அப்படின்னு 2 Corinthians 7 பார்க்குறோம். நம்ம அப்படி உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள், உங்கள் ஜபத்தை கேட்பார், உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். தூபவிடம் பரிந்து பேசுவதை குறிக்கிறது. ஒரு பக்தன் சொல்றாரு, இப்படி ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் அவர் சொல்றார், ஜான் பனியன், ரிச்சர்ட் பேக்ஸ்டர், ஐலின், ஜோனத்தான் எட்வர்ட், ஜான் வெஸ்லி,
ஒயிட்ஃபீல்டு, சார்லஸ் ஃபின்னி போன்றவர்கள் ஜெபத்தில் பாவிகள் தங்கள் பாவ பாரத்தை உணர்ந்து நடுங்கி சத்தமிட்டார்கள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஜான் பனியன், ரிச்சர்ட் பேக்ஸ்டர், ஐலின், ஜோனதான் எட்வர்ட்ஸ், ஜான் வெஸ்லி, ஒயிட்ஃபீல்டு, சார்லஸ் ஃபின்னி போன்றவர்கள் அவர்கள் ஜெபத்தால் பாவிகள் தங்கள் பாவ பாரத்தை உணர்ந்து நடுங்கி சத்தமிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய ஜெபம் இருந்திருக்கிறது. இதை நான் வாசித்து எழுதின பொழுது, ஆண்டவரே எங்களெல்லாம் அப்படி மாற்ற மாட்டீங்களா சுவாமி என்றேன். கண்ணீரோடு தான் அந்த செய்தி நான் கொடுக்குறேன். நான் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வேணுமே சுவாமி, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எழுமணுமே என்று இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி நம்ம மன்றாடி ஜெபிக்க கூடியுள்ளாய், பரிந்து பேசி ஜெபிக்க கூடியுள்ளாய், அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஜெபவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்க ரட்சிக்கப்படாத மக்கள், தேசத்துக்காக பட்டணத்துக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு அழுது சத்தமிட்டு மன்றாடட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, தூபபீடமும் நமது ஜெப வாழ்க்கையும். தூபபீடமும் நமது ஜெப வாழ்க்கையும். 1 தெசலோனிக்கர் 5:17. 1 தெசலோனிக்கர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த தூபபீடத்தின் மேல் நெருப்பும் தூபமும் தொடர்ந்து இருக்கணுங்க. இந்த தூபம் காலையும் மாலையும் தினந்தோறும் தொடர்ந்து தூபமிட வேண்டும். தலைமுறை தோறும் உங்களுக்கு உண்டான நித்திய கட்டளை என்றால், தூபபீடத்தின் மேல் தூபம் இடுவது என்பது தொடர்ந்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. இது நமது வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு அடையாளம் இந்த தூபபீடம். இடைவிடாமல் ஜெபம் பண்றது அப்படின்னா, இன்னொரு இடத்துல கூட சொல்வாருங்க, கொலோசியர் 4:2 கூட பவுல் எழுதுவாருங்க. சரி, தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதுன்னு சொன்னால் அதோடைய மூலார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நிலையாக, கான்ஸ்டண்டா தொடர்ந்து ஜெபிப்பதுன்னு சொன்னால் நிலையாக கான்ஸ்டண்டா ஜெபிக்கிற ஜெபங்க. ஜெப சிந்தியாகவே இருப்பது, எதற்கு எடுத்தாலும் ஜெபிக்கணும்னு விரும்புவது, நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறது இல்லைங்க, நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் நமது சிந்தை எப்பொழுதும் ஜெப சிந்தையாக இருப்பது. அதுக்கு வேறு தாங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. என்ன சொன்னால் 24 மணி நேரம் முழங்கால் படி ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எங்கே வேலைக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது, மற்ற காலம் செய்கிறதுங்க என்றால் நிலையாக ஜெபிக்கிறது, ஜெப சிந்தையாக இருக்கிறது, எதற்கெடுத்தாலும் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபத்துக்கு வருவது. இப்படி நமது வாழ்க்கை ஜெபமாகவே இருப்பதற்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசுவும் ஏக்கம் பார்த்தது போல அவர் இடைவிடாமல் நமக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபங்கிறது ஒரு முறையா இருக்கணுங்க. ஜெப வாழ்க்கையும் தூபமும் பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஒரு முறையான ஜெபமா இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் குறிப்பா ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதே. அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பார்த்தீங்களா? அஞ்ஞானியை போல அலப்பாதீங்கன்னு சொன்னா ஜபத்துக்கு சில முறைகள் இருக்குது. அதையும் நம்ம ஜபத்தை குறித்து சொல்லும் போது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் சொல்றேன். என்ன சார் முறை? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6, 1 தீமோத்தேயு 2:1 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ 1 தீமோத்தேயு 2:1.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களை வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். என்ன அர்த்தம்? துதித்தல், அப்புறம் பாவ அறிக்கை செய்தல், நன்றி செலுத்துதல், விண்ணப்பம் பண்ணுவது, அர்ப்பணிப்பது, இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு ஜெபம். எப்படி தூபகலசத்துக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்திரம் போதாயத்தை பார்க்குறோம். என்னென்னலாம் லவங்கப்பட்ட சில சுகந்த வர்க்கங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. சுகந்த வர்க்கங்களின் கலவைத்தான் தூபம். அதே போல் ஜெபம்னா இதாங்க, துதித்தல், பாவரிக்கை செய்து, நன்றி செலுத்துவது, விண்ணப்பம், வேண்டுகோள், அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ஜெபம். நமது ஜெபங்களிலே இதெல்லாம் இருக்கணுங்க. அதான் ஒழுங்கான ஜெபம். எல்லாவற்றையும் மேல ஆண்டவர் இயேசுவை எப்படி ஜெபம் பண்ணு கற்றுக் கொடுத்து, அதாங்க பரமண்டல ஜெபம். மற்ற 6ஆம் அதிகாரம் 9-13 என்ன அருமையான ஒரு ஜெபம். அதை ஆராய்ச்சி பண்ணா அதுக்கு எத்தனையோ டாக்டரேட் வாங்கிட்டு போயிடலாங்க. நம்ம பரமண்டல ஜெபம் இப்படித்தான் ஜெபிக்கணும். ஜெப பாற்றம் கற்றுக் கொடுத்துக்காரு என்றால் நமது ஜெபங்கள் இப்படி ஒரு நேர்த்தியான ஜெபங்களா இருக்க வேண்டும். இந்த பரிந்து பேசி ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களின் ரட்சிப்புக்காக பல நிலைகளிலே பரிந்து பேசக்கூடிய ஜெபம் முக்கியம். அப்படி பரிந்து பேசி ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடி ஒருவனையும் காணேன். ஆண்டவர் வேதனைப்பட்டார் பாருங்க. என்றால் இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளோ முக்கியமாக 2-3 வருஷத்தை சொல்லுவேன், கவனிக்கணுங்க. நீங்கள் அது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இந்த கேட்குறோம் ஏதோ எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக இப்படியே ஜெபித்து இருக்கட்டுங்க. அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல பரிந்து பேசுகிற ஜெபம், அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. சரிங்க. இப்போ சாமுவேல் சொல்ற ஒரு வார்த்தை, 1 சாமுவேல் 12:23. இந்த பரிந்து பேசுகிற மன்றாட்ட ஜெபம் எத்தனை முக்கியங்கிறதுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது எனக்கு தூரமா இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நான் ஜெபிக்காவிட்டால், உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் பாவம் செய்கிறவனா இருப்பேன். அப்படியேப்பா, அவ்வளோ பயங்கரமான வார்த்தை. ஜெப வீரர் சாமுவேல், தேசத்து தலைகளாய் ஜெபத்தால் புரட்டி போட்ட ஜெப வீரர் சொல்கிற, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். உண்மைதானே? இன்னொருத்த காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. ஸ்தோத்திரம். மோசே தன் சகோதரருக்காக மன்றாடி ஜெபம் பண்ணான்னு பார்க்குறோம். நீங்கள் யாத்திரை 32ஆம் அதிகாரம் 10-14 ஆண்டவர் கோபம் வருது. மோசே, நீ என்னை விட்டு விலகு, இவனை நான் நிக்கரக மாண்டுவேன் அப்படின்னு கோபப்படுறாரு. அப்போ கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. இப்போ வாசிக்கலாங்க. யாத்திரை 32:10 சில வார்த்தைகள். 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பும் உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். கர்த்தர் சொல்ற, விட்டுருப்பா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் மோசே சொல்றாரு, நான் பெரிய ஜாதி ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லை சாமி, என் ஜனம் அடிந்து போகக்கூடாது. ஓ, அதே அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரே, என் ஜனங்களின் பாவங்களை மன்னி தருளுவீரானால், மன்னி தருள் இல்லாவிட்டால் என் பேர புஸ்தகத்தில் கருக்கி போட்டு சாமி. என்ன மாதிரி ஒரு ஜெபம்! அந்த ஜெபம் தான் அந்த ஜனங்களை காத்தது. மோசேயின் பரிந்து பேசுகிற ஜெபம் ஆச்சரியமான ஜெபம். ஆதியாம் 18 லோத்துவுக்காக ஆபிரகாம் மன்றாடி இருக்க, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக எத்தனை வருஷம் ஜெபம் பண்றாருங்க. அடிந்து போகக்கூடாதே.
சோதோம் குமாரில் 10 நீதிமான்கள் இல்லை. அந்த பட்டணம் அழிக்கப்பட்டு விட்டது. லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டார். ஆபிரகாம் ஜெபத்தின எல்லாவற்றுக்கும் மேலாக பரிந்து பேசும் ஜெபம், அப்பன் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜெபித்த ஜெபம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எத்தனை ஒரு பரிந்து பேச அற்புதமான ஜெபம். கல்வாரி சிலுவையை திறப்பின் வாசலாக வைத்து அழிந்து போகிறவர்களுக்காக, அவர்கள் அறியாமைக்காக மன்றாடி ஜெபித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்று இயேசு பாவிகளுக்காக, அவர்கள் அறியாமைக்காக மன்றாடி இயேசு ஜெபம் பண்ணினார். லூக்கா 22:30-31 வாசித்து பாருங்க. சீமோனே சீமோனே, சாத்தானுடைய சொலக்கினால் புடைக்கிறதுவோ புடைக்க முடிய உத்தரவு கேட்டுக்கொண்ட நானோ உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். எத்தனை அருமையான ஜெபம்! இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கு நமது குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறபடி, புருஷனுக்காக ஜெபிக்கிற எத்தனை பேர், மனைவிக்காக ஜெபிக்கிற எத்தனை, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன் நமது தேசத்துக்காக, நமது பட்டணத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை ஜெபத்தில் பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள் இன்னைக்கு அந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். அந்த தூபபீடம் ஜெபத்தை குறிக்கிறது, மன்றாட்டு ஜெபத்தை குறிக்கிறது. ஆக வாருங்கள், ஜெபிங்கள், மன்றாடுங்க ஆண்டவருக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. கர்த்தர் மீட்டெடுப்பார். நம்ம ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவர் இந்த நாளிலே ஜெப வாஞ்சி உண்டு பண்ணுவாராக. ஜெபத்துக்கு ஜனங்கள் திரும்ப சொல்லும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக ஜெபிக்கிறேன். ஒரு பக்தன் இப்படி சொல்றாருங்க. அவர் பேரு வில்லியம் பிரேம்வெல். இதை நான் வாசித்து அழுது விட்டு தான் இங்கே வந்தேன். உண்மையிலே சொல்லுகிறேன். அவர் சொல்றாருங்க, தேவனோடு பல மணி நேரங்கள் ஜெபத்தில் செலவிடும் பக்தர் இவர். தன் வாழ்நாளை முழங்காலிலே கழித்தார். வில்லியம் பிரேம்வெல் தேவனோடு பல மணி நேரங்கள் ஜெபத்தில் செலவிட்டார். தன் வாழ்நாளை முழங்காலிலே கழித்தார். தன அற்புதம் என்றால் இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள் நம்ம எப்படி ஜெபிக்கணுங்க? ஏன் நடக்கல? ஒன்றும் ஜெபிக்கல. ஏன் உழைப்புக்கு தகுந்த பலனை பார்க்க முடியல? ஜெபிக்கல. ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படலை? ஜெபிக்கல. ஏன் இந்த தேசம் ரட்சிக்கப்படலை? இன்னும் சபைகள் ஜெபத்துக்கு அதிகமாக திரும்பல. நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது. 2000 வருஷம் ஆச்சு விசேஷம் இந்த தேசத்துக்கு நான் குற்றப்படுத்தி சொல்லல. ஜெபத்துக்கு திரும்புவோம், மன்றாடுவோம். ராபர்ட் முறை மச்சேன் சொல்றாருங்க, ஜெப நேரத்தை வீணாக்கியதால், தேவையில்லாத வேலைகளை செய்ததாலும் எனக்கு குழப்பம் நிலவுகிறது. தேவன் என்னோடு இல்லாத வெறுமையை உணர்கிறேன். தேவனோடு உள்ள உறவை சரி செய்து கொள்ள பல நாட்கள் ஜெபத்திலே மன்றாடினேன். எவ்வளோ சொல்ல அவனுக்கு. ஆகவே குடும்பத்துக்காய், தேசத்துக்காய், பட்டணத்துக்காய் மன்றாடுங்கள். திருச்சபையுடைய சீரழிந்து போன நிலைமை, ஆவிக்குரிய சீர்கட்ட நிலைமைக்காக மன்றாடுவான். மறுபடியும் எழுப்புதல் கர்த்தர் தருவார். ஜெபத்தினால் தான் முடியும். ஆக ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூபபீடமும் ஜெபமும் கேட்ட அருமையான கர்த்தர் பிள்ளைகள், மறுபடியும் ஜெப வாழ்க்கைக்கு திரும்புங்கள். உங்கள் ஜெபத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட மது பிள்ளைகள் ஜெபத்துக்கு திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபாவை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும், தடைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.